இப்போது மெட்டா ஆட்ஸ் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் கேம்பெயின், ஆட்செட்ஸ் அண்ட் ஆட்ஸ் இப்படின்னு 3 லெவல் இருக்குது. ஸோ கேம்பெயின் கீழே எத்தனை ஆட்செட்ஸ் வேணா இருக்கலாம், ஆட்செட்ஸ் கீழே எத்தனை ஆட்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இது செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் ஆட்செட்ஸ் வைப்போம். ஏன்னா ஆட்செட் லெவலில் நம்ம என்ன பட்ஜெட் செட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் யார் அப்படின்னு செட் பண்ணுவோம். இது அட்வான்டேஜ் டார்கெட்டிங் அப்படின்றதுனால ப்ரீசெட் செட்டிங்ஸே இருக்குது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்னென்னா ஆட்ஸ் 2 இடத்துல வந்து ரன் ஆகியே ஆகணும், இதில் பெஸ்ட் எங்கேயோ அங்கே மட்டும் ஆனால் பத்தாது அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா லெட்ஸ் சே நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா எடுத்துக்கும். ரைட், இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆட் ரன் பண்ணுறோம், நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆட் ரன் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்குமே நான் ஆட் ரன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அங்கே இருக்க மக்களும் வாங்கணும், அங்கே எனக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னும் போது 2 ஆட் செட் ஒன்று கிரியேட் பண்ணி எந்த இடத்துல எனக்கு காஸ்ட் எப்படி இருக்குது, எந்த இடத்துல எனக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் போகுது அப்படின்னு கூட தெரியும். நீங்கள் ஒரு கேட்டகரிக்கு தான் ஆட் ரன் பண்ணுவீங்க, அப்போது எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு, எந்த மாதிரியான கலரு, எந்த மாதிரியான ஸ்டைல் எல்லாம் பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகுது, ஒரு ஏரியாலையும் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் ஆட் செட்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணலாம். பட் இந்த ஆட் லெவலில் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிபிள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். எப்போவுமே வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஆட் மட்டும் போவாங்க, அதுவும் மோஸ்ட்லி இமேஜ் ஆடாக கிராஃபிக்கல் ஆடாக போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகவே ஆகாது. இப்போது வீடியோஸ் ஆர் பெர்ஃபார்மிங் வெரி வெல். ஸோ அதுக்காக இமேஜ் போடக்கூடாதா அப்படின்னா இல்லை, மேபி நீங்கள் 2-3 ஆட் போடும்போது அதில் ஒரு இமேஜ் வச்சு நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணலாம், இதில் எது பெட்டராக வருது அப்படின்ற மாதிரி. ஸோ டோன்ட் ரன் ஒன்லி 1 ஆட்ஸ். இப்படி மல்டிபிள் ஆட்ஸ் ரன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கேம்பெயினில் ஸோ ஃபார் நம்ம வந்து 7,000 rupees ஸ்பெண்ட் ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் கேம்பெயினில். அண்ட் இதில் எத்தனை ப்ராடக்ட் சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 17 ப்ராடக்ட்ஸ் வந்து இதுலேருந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த 17 ப்ராடக்ட்ஸில் காஸ்ட் பர் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 439 rupees அப்படின்றது வருது. அப்போ 439 rupees காஸ்ட் பர் பர்ச்சேஸ்னா இஸ் இட் அ குட் காஸ்ட் பர் பர்ச்சேஸா இல்லையா அப்படின்னா இதுக்கு தான் நம்ம ROAS பார்க்கணும். ரைட், அதாவது ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட், எவ்வளோ வெப்சைட்டில் ரெவென்யூ வந்திருக்கு டிவைடட் பை எவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஒரு வெப்சைட்க்கும் வந்து இது மாறும். ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங் லெவலை பொறுத்து, அவங்க எந்த லெவலில் ஃபனலில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்தும். ஸோ நிறைய நாள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இட் வில் பி மோர் தேன் 6, 7, 8, 9, 10 அப்படி மாதிரி போகும். ஸோ எவ்வளோ போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம் இல்லையா. ஸோ சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட், அதாவது ₹1 ஸ்பெண்ட் பண்ணால் ₹1 மீதி வரும், இல்லாட்டி ₹1 ஸ்பெண்ட் பண்ணால் ₹2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ₹200 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அந்த ப்ராடக்டோட விலை ₹200 அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்து 1. ரைட், ஸோ இப்போது நம்ம ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் ஏன் இந்த பர்டிகுலர் கேம்பெயினுக்கு பார்க்குறோம் அப்படின்னா திஸ் இஸ் அ இ-காமர்ஸ் வெப்சைட். ரைட், ஸோ இஃப் இட் இஸ் கோயிங் டு பி லீட் ஜென்ரேஷன் அப்படின்னா சேல்ஸ் டைரெக்டாக நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்மிஷன்ஸ்க்காக நம்ம ரன் பண்ணுறோம், ஸ்கூல் அட்மிஷனோ இல்லை காலேஜ் அட்மிஷனுக்கோ நம்ம ஆட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க டைரெக்டாக வந்து அட்மிஷனை பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி வந்து அனுப்புவாங்க. அப்போது காஸ்ட் பர் லீட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். வேறஸ் இங்கே வந்து நம்மளுக்கு வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே ப்ராடக்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை மக்கள் வாங்கலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி சேல்ஸ் ஆட் ரன் பண்ணும்போது ஒரு சேலுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்ப்போம். ரைட், அப்போ இந்த இடத்துல ஒரு சேலுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னா ₹430 ஆகுது. இது கரெக்டாக இல்லையா அப்படின்னா வந்து 9 மடங்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ குட் நம்பர் தான். அப்படின்னா இவங்களோட ஆவரேஜ் ரெவென்யூ எவ்வளோ இருக்குன்னா ஒருத்தர் ₹3000 ப்ராடக்ட் வாங்குறாங்க. இன்கேஸ் வந்து இஃப் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட என்டையர் கார்ட் வேல்யூவே வந்து 500லேருந்து 1000 அப்படின்னு வரும்போது உன்னுடைய பர்ச்சேஸோட விலையே வந்து ₹500 அப்படின்னு ஆகும்போது அப்போ ஒரு தடவை ஒரு ப்ராடக்ட் அவர் வாங்குறதுக்கு நான் ₹500 ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பெருசாக லாபம் வரல. ரைட், ஸோ அந்த இடத்துல ₹500 அப்படின்றது எக்ஸ்பென்சிவான இது. ரைட், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காஸ்ட்டை கீழே கொண்டு வரணும். இப்போ காஸ்ட்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்னா பல வழிகள் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து என்னென்னா மேபி உங்களோட வெப்சைட் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்றத பாருங்கள். மேபி இங்கே போய் வாங்குறவங்களுக்கு வெப்சைட் வந்து சரியாக லோட் ஆக மாட்டேங்குது, ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் அதிகமாக வெப்சைட்டில் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஃபோட்டோகிராஃப்ஸ் நல்லா இல்லை. ஏன்னா மல்டிபிள் ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஒரு டிஷர்ட் காமிக்கிறாங்க அப்படின்னா இதை போட்டு பார்த்து
பார்த்தா எப்படி இருக்குது, இந்த டிஷர்ட்டோட ஆங்கிள் என்ன, டிஷர்ட் உள்ளே என்ன எழுதியிருக்கு அப்படின்றதெல்லாம் க்ளோஸ்அப்பாக காட்டினா நல்லாயிருக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட டிஷர்ட் ஏதாவது ஸ்பெஷல் மெட்டீரியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு அதிகம் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னா அதை எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுறது அப்படின்றது நல்லது. அண்ட் வெப்சைட்டில் சில சமயம் வந்து இந்த பயத்தை நீக்கிறதுக்காக சில திங்ஸ்லாம் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் செக்யூர் பேமெண்ட்ஸ் இருக்குது, இமீடியட்டாக ஷிப்பிங் இருக்குது, இப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேட்ஜஸ் மாதிரி வந்து போட்டுக்கலாம். இதை தவிர்த்து செக் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுத்து செக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா தென் நிறைய பேருக்கு பொறுமை இருக்கிறது இல்லை. ஸோ இதில் வந்து ஓடிபி லாகின்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறாங்களா இல்லையா இப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் போய் அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு இதுக்கு கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் த வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இமேஜ் போடுறீங்க இல்லை ஒரு வீடியோ போடுறீங்க, அதில் பலவிதமான டிஷர்ட்ஸை காமிக்கிறீங்க. ஆனால் அந்த வெப்சைட்டில் எதுவுமே அந்த டிஷர்ட் இல்லவே இல்லை, அது வந்து 5வது பேஜ்லேயோ 6வது பேஜ்லேயோ இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் மேக் ஷுர் தட் இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இந்த லேண்டிங் பேஜ்லேயே இருக்கிற மாதிரி. ஏன்னா அதை பார்த்து வரும்போது அதையே தான் இங்கேயும் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். நிறைய தடவை நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக மேபி லெஸர் ப்ரைஸில் வந்து போட்டிருப்பீங்க, ஆனால் அங்கே போட்டோன்னா வெப்சைட்டில் ஆவரேஜ் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனாலேயும் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்ஸ் அப்படின்றது கம்மியாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆட் கேம்பெயின் நல்லா ரன் ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சர்னால கிடையாது. நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, டெக்னிக்கலாக ஓகே ஆட் கேம்பெயினோட ஸ்ட்ரக்சர் சரியாக பண்ணியிருக்கோமா, டார்கெட்டிங் சரியாக பண்ணியிருக்கோமா, இது எல்லாத்தையும் பார்ப்பீங்க. பட் ஆனால் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னது, கிரியேட்டிவ்ஸ், ரைட்? ஸோ இந்த கிரியேட்டிவ்ஸில் எந்த அளவுக்கு புதுமையை கொண்டு வரீங்க, எந்த அளவுக்கு வந்து அதை பார்த்த உடனே மக்களுக்கு வந்து வாங்கணும் அப்படின்ற எண்ணம் தோணுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அந்த கிரியேட்டிவ்ஸோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட். அப்போ இந்த கிரியேட்டிவை எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? ஸோ இன்ஃபேக்ட் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து இந்த கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ரீல் கிரியேட்டிவ்ஸை தான் ஆடுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ரீல் எடுக்கும் போதே அந்த கஸ்டமருக்கு சரியாக இருக்குமா இல்லையான்னு பார்த்து தான் எடுக்கணும். அப்போ அது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, கஸ்டமர் பர்சனான்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த கஸ்டமரோட விருப்பம் என்ன, வெறுப்பு என்ன, சேலஞ்சஸ் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஷாப்பிங் பண்ணுவாங்க, ரைட்? அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒரு வெப்சைட்டை நம்பலாமா நம்ப வேண்டாமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படின்னும் போது அப்போ நீங்கள் இந்த ரீலை கிரியேட் பண்ணும்போதே அது எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. மொதல் 3 செகண்ட் உங்களோட ஆடியன்ஸோட ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட ஆடை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட ஆட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் வந்து ஒன் ஆஃப் த கிளைண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரே 3 செகண்டில் ஃபஸ்ட்டு வருது இது மட்டும்தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ், 2 வீடியோவும் ஒரே மாதிரி இருந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி நீ எவ்வளோ வேணால் காட்டியிருக்கலாம் அந்த வீடியோவில். பட் மொதல் 3 செகண்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா எல்லா வீடியோ நிறைய பேர் இன்ட்ரோ யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? அப்போ தான் லோகோ மெதுவாக வந்து அப்லோட் ஆகும். அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆடை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து வந்து விஷயத்துக்கு நீங்கள் வரல அப்படின்னா யுவர் ஆட் இஸ் நாட் கோயிங் டு பெர்ஃபார்ம் வெல், ரைட்? ஸோ அப்போது அந்த விஷயத்தை டெஃபினட்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி டெஸ்டிங் பண்ணுங்கள். யூ ஷுட் ஹேவ் மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ். எல்லாரும் ஒரு கிரியேட்டிவ் மட்டும் வச்சுட்டு இந்த ஆட் எனக்கு ரன் ஆகுது ரன் ஆகலை அப்படின்றத முடிவு பண்ணிடுவாங்க. அது மாதிரி நிறைய தடவை வந்து ஆடியன்ஸை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் தான் இருக்கணும், இந்த ஜெண்டர் இருக்கணும், இந்த ஏரியா இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து அவங்க பேரண்ட்டாக இருக்கணும், அவங்க இதுவும் பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட்டு பிஹேவியர் இதெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப அந்த டார்கெட்டிங்கை வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ப்ராட் டார்கெட்டிங் ஆல்சோ ஒர்க்ஸ் தீஸ் டேஸ். அண்ட் நீங்கள் நேரோ பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டில் போய் 1 or 2 மட்டும் போடுங்க. எக்கச்சக்கமாக போடணும்னு அவசியம் இல்லை. எக்கச்சக்கமாக போட்டிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் போது எனிவேஸ் நீங்கள் ப்ராடாக தான் போகிறீங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மாதிரி இல்லை. தெர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் அஸ் அட்வான்டேஜ் கேம்பெயின்ஸ். அது வந்துச்சு என்னென்னா, ப்ரீசெட்டாக செட்டிங்ஸ் ஆல்ரெடி இருக்கும் அண்ட் தென் யூ கேன் ரன் கேம்பெயின்ஸ். அண்ட் இதில் அட்வான்டேஜ் டார்கெட்டிங்கும் வந்துருச்சு. வேர் அகெயின் ஃபேஸ்புக் வில் டேக் கேர் ஆஃப் டார்கெட்டிங். ஹவு இட் ஒர்க்ஸ், ஏஐ இஸ் நவ், ஃபேஸ்புக் ஒர்க்ஸ் ஆன் ஏஐ. அப்போ ஏஐ அப்படின்னும் போது யாருக்கு எந்த மாதிரியான கிரியேட்டிவ் வச்சு ரன் பண்ணால் எனக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ அங்கே இட் வில் ஸ்டார்ட் புஷிங் த பட்ஜெட் அண்ட் அந்த ஆடு தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் மற்ற ஆடை வந்து பாஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லாட்டி anyways the spending won't happen.
ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா யூஆர் கிவிங் த லிபர்ட்டி டு ஃபேஸ்புக் டு பெர்ஃபார்ம், நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ இஃப் யூஆர் அ பிகினர் யூ கேன் ஆக்சுவலி டூ சம்திங் லைக் திஸ். ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மார்க்கெட்டர்ஸ் கூட அட்வான்டேஜ் கேம்பெயின்ஸ் நிறைய ரன் பண்ணுவாங்க, வேர் இந்த ஆடியன்ஸை ரொம்பலாம் வந்து அவங்க டச் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது யூஸ்வலாக நீங்கள் கேம்பெயினை பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் இமீடியட்லி கோ டு வாட் ஸ்டேஜ்? லேர்னிங் ஸ்டேஜ், ரைட்? இமீடியட்டாக ஆக்டிவ் ஆகாது. லேர்னிங் ஸ்டேஜ் போகுதுன்னா என்ன நடக்குது? It is showing it to multiple people, multiple type of people, and எந்த இடத்துல வந்து ஆட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகணுமோ அதை பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆடோட பெர்ஃபார்மன்ஸில் திடீர்னு காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக மாதிரி இருக்கும், திடீர்னு காஸ்ட் ரொம்ப கம்மியாக மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? கம்மியாக இருக்கும்போது போய் பட்ஜெட்டை ஜாஸ்தி பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க. திஸ் இஸ் நாட் ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது இது. ஸோ யூ நீட் டு வெயிட் till the ad stabilizes and comes to the active stage. அப்போ இந்த fluctuations வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அண்ட் இந்த ஃப்ளக்சுவேஷன் குறைய ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து லேர்னிங்லேருந்து வெளியில் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தோன்னா லேர்னிங்லேருந்து வெளியில் வந்து ஆக்டிவாக இருக்குது. அப்போது எனக்கு இந்த இடத்துல எனக்கு காஸ்ட் என்ன ஆகுது? ஆன் அண்ட் ஆவரேஜ் 430 இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இந்த மந்தில் தான் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் 430. லெட்ஸ் ஜஸ்ட் செக். இப்போது இந்த பர்டிகுலர் இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்தான்னா உங்களுக்கு தெரியும் காஸ்ட் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ நேற்றுக்கு வந்து த காஸ்ட் வாஸ் அரவுண்ட் 234, 346, 293 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் செக் ஃபார் அ ஃபியூ மோர் டேஸ். That's when you need to be okay. என்னோட கிரியேட்டிவ்ல ஆட் ஃபெட்டிக் வந்துச்சு. தட் இஸ் இதையே திருப்பி திருப்பி வந்து பார்த்த மக்களே பார்க்குறாங்க, அதனால மேபி இட் இஸ் டைம் ஃபார் மீ டு சேஞ்ச் த கிரியேட்டிவ் அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். அதே மாதிரி மோர் அண்ட் மோர் யூ ரன் தீஸ் ஆட்ஸ், உங்களுக்கே தெரியும் எந்த ஏரியாவில் அதிகமாக பெர்ஃபார்ம் ஆகுது அப்படி. இந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு வாட் வி ஃபவுண்ட் அவுட் இஸ் தட் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கோல்கட்டாலையும் வந்து இது பெட்டராக போயிட்டுருக்கு. அப்போது வெஸ்ட் பெங்காலில் பெட்டராக போயிட்டுருக்கு, பெங்களூரில் பெட்டராக போயிட்டுருக்கு அப்படின்னும் போது தென் மேபி யூ கேன் திங்க் அபவுட் அங்கே மட்டும் நான் ஆட் ரன் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் இந்த பிஸ்னஸை பற்றியும் ஜாஸ்தியாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பிஃபோர் யூ ஸ்டார்ட் ரன்னிங் ஆட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் பிஸ்னஸ் ஓனர்ஸ், இல்லை அவங்களோட சேல்ஸ் பீப்புள், இவங்களோடலாம் பேசும்போது எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வராங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸோ தட் நீங்கள் ஆட் கிரியேட்டிவாக அந்த ஆட் காப்பியும் எழுதும்போது யூ வில் புட் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த டார்கெட் ஆடியன்ஸ், ரைட்? ஸோ ஆட் காப்பி நம்ம எழுதும்போதும் வந்து யூ நீட் டு கிவ் மல்டிபிள் வேரியேஷன்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் ஆட் காப்பி பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் அப்படின்றது அந்த வீடியோ ஆர் இமேஜஸ் தட் வி யூஸ், ரைட்? இங்கே வந்து நம்ம டைரெக்டாக ரீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஆட் காப்பி பார்த்தீங்கன்னா அந்த 5 டிஃப்ரெண்ட் ஆட் காப்பீஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆட் காப்பீஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது மக்கள் மனசில் இருக்க பயத்தை போக்கி அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டை வர வச்சு உங்களோட ஆட் காப்பி ஷுட் மேக் பீப்புள் டு பை. இதை பார்க்கும்போதே இதை வாங்கணும் அப்படின்ற ஆசை வரணும். அதே மாதிரி எனக்கு என்னென்ன பயம்லாம் இருக்கோ அந்த பயம்லாம் போகணும். ஓகே, இவங்க ஷிப்பிங் இமீடியட்டாக பண்ணுவாங்களா இல்லையா, இவங்களோட பேமெண்ட்லாம் செக்யூராக இருக்குமா இல்லையா, எத்தனை பேர் இவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க, எவ்வளோ பழைய கம்பெனி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போடும்போது அந்த ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாக வரும். ஆன்லைனில் அவங்களும் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைமரி டெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும், கீழே ஏஐ ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும், ரைட்? ஸோ அந்த டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணதை ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஈவன் அதுவே கூட நீங்கள் ஆட் காப்பியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ப்ராப்பரான வெப்சைட் லிங்க் கொடுங்க, யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா எந்த கேம்பெயின்லேருந்து நம்மளுக்கு சேல்ஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம வெப்சைட்டோட அனாலிட்டிக்ஸில் போயிட்டு நம்மளால் பார்க்க முடியும், ரைட்? ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மெஷர் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லாரும் வந்து ஈஸியாக ரீச்சு, இம்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் காட்டி எஸ்கேப் ஆகிடுவாங்க. பட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, எவ்வளோ ரெவென்யூ வருது அப்படின்றது தான். ஸோ நம்ம இ-காமர்ஸ் ஆட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் அப்படின்றத தான் வந்து மெயினாக பார்த்து நம்ம ஆட் வந்து ரன் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் இன்னைக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.